ஹலோ வீவர்ஸ், ஞாயிற்றுக்கிழமை விலாக் தான் இன்றைக்கி. சண்டே எங்கே போகலான்ட்டு அப்பாட்ட கேட்டால் அப்பா சொன்னாங்க முடிப்பறைக்கு போமான்ட்டு. ஓகே, அதுவே ஒரு விலாக் எடுத்து போட்டுருவோமே. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வேற எங்கேயும் இல்லை, கொல்லங்கோட்டில் இருக்கிற ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் முடிப்பறை அம்மன், அதாவது பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். கன்னியாகுமரியின் சுற்றி ரொம்பவும் தெரிஞ்ச ஒரு கோயில் அண்ட் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எப்படி போகணும் அதுக்கான ரூட் தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு கேரளாவும் ரைட் சைடு தமிழ்நாடு தான். தமிழ்நாடு ஏன்னா இது கன்னியாகுமரி கேரளா, அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டருங்கிறதுனால லெஃப்ட் சைடு உங்களுக்கு கேரளாவும் ரைட் சைடு தமிழ்நாடுமா இருக்கும். இங்கே என்ன, கன்னியாகுமரியில் நிறைய ரோடு நமக்கு எங்கெங்கே போகுதுன்னே தெரியாது. அது உள்ளே போகிற ரோடு அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், எந்த ஸ்டேட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம போகிறது களியக்காவில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் களியக்காவிலை பிபிஎம் ஜங்ஷன். பிபிஎம் ஜங்ஷனில் நீங்கள் ரைட் சைடு இருக்கக்கூடாது, லெஃப்ட் சைடு போகணும். லெஃப்ட் சைடு நீங்கள் கோழிவலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக தான். கொல்லங்கோடு ரோடுன்னு பார்த்தாலே லெஃப்ட் சைடு தான். இது எல்லாமே பீச் ரோடு நம்ம போயிட்டுருக்கிறது. இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர், தமிழ்ஸ் தியேட்டர். அதெல்லாம் மூடி கிட்டத்தட்ட பல மாதம் ஆகிடுச்சுங்க. காலேஜ்லேருந்து ஊருக்கு வரும்போது தியேட்டருக்கெல்லாம் போகாமல் இருந்ததே கிடையாது நான் எல்லாம். இப்போ பார்த்தோன்னா 7 மாதம் வீட்டில் சும்மா இருக்கிறோம். எந்த படமும் இறங்க மாட்டேங்குது, வர்ற படமும் ப்ரைமாக போடுறானுங்க, ஒன்றும் சரியாக பார்க்க முடியல, சரியாக டவுன்லோட் ஆகலை. சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வரக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், நான் பிறந்த ஹாஸ்பிட்டல், இங்கே தான் நான் பிறந்தேன், கீத் ஹாஸ்பிட்டல். 1999 நான் பிறந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நினைக்கிறேன். இல்லை, இந்த ரெண்டுக்கும் பார்டரில் இருக்கிற ஃபஸ்ட்டு தியேட்டர் தான். ரொம்ப பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ், காளீஸ்வரி தியேட்டர். அது பூட்டியே கிட்டத்தட்ட 7 மாதம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வரக்கூடிய தியேட்டர். இதெல்லாம் போய் கிட்டத்தட்ட எத்தனையோ மாதங்கள் ஆகிடுச்சு. ரொம்ப வருத்தம். சரி, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிக்கலாம். இந்த குவாரண்டைன் எல்லாம் முடியட்டும், அப்புறம் தான் இருக்குது. ரொம்ப லாங் ட்ராவல்லாம் கிடையாது, ஆனால் இருந்தாலும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறேன். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட செருவார கோணத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த செருவார கோணம் சொல்கிறது இதுவும் கேரளா தான். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்தெந்த ஸ்டேட்டுங்கிறது சரியாக தெரியல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஊரில் இருக்க எனக்கே டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது புதுசாக வர்றவங்க என்ன நிலைமை ஆவாங்களோ என்னமோ ஒன்றும் தெரியல. இப்போ பாருங்கள், இதுதான் செருவார கோணம் ஜங்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுது, விச் மீன்ஸ் பாரசாலை, ட்ராண்ட்ரம் போகிறது. லெஃப்ட் இப்போ நீங்கள் போகிறீங்களா, இந்த போகிறது பீச் ரோடு. இட் இஸ் ஃபுல்லாகவே பீச் ரோடு. பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சர்ச், எனக்கு ரொம்ப பிடிச்ச சர்ச், அழகாக இருக்கும். இங்கே ஒரு நாள் போகலாம், அதுக்கு ஒரு விளாக் போடுறேன் நான். ஓகே, அப்படியே விட்டு போக வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக. செருவார கோணத்துலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஊரில் இன்னிக்கிட்ட ஒரு 10 years ஆகும்னு நினைக்கிறேன். வரப்போகிற ஒரு பெரிய ஒரு ஹைவே தான் அது. எந்த இடத்துலேருந்துன்னா ஐ டோன்ட் நோ த கரெக்ட் டெஸ்டினேஷன், பட் ஊரம்பி ஜங்ஷன் வந்துருக்கு. இங்கேருந்து நீங்கள் ரைட்டு கிடையாது, லெஃப்ட் போகணும். லெஃப்ட் கட் பண்ணி போயிடணும். உங்களுக்கு அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க கொல்லங்கோடு போகிறதுக்கு. உங்களுக்கு காட்டுறேன். ஐயா, இதே தான்.
இங்கே இதுதான் வந்து உங்களுக்கு பீச் ரோட். சர்ன்னு பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான், எங்கேயும் நிறுத்த தேவையில்லை. ஸோ வந்துட்டோம். ஓகே, இது வந்து ஜங்ஷன். ஸ்ட்ரைட்டாக போகிறது பீச் ரோட். ரைட் சைடு போனீங்கன்னா கோயில் வந்துடும். ஓகே, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் சைடு அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதோ பாருங்க, தேவையே இல்லை ஒரு 10-15 ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பான். அதை தாண்டி தாண்டி போகணும். எப்பா டொக்கு 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 டொக்குன்னு பாருங்க, வீடு எவ்வளோ ஷேக் ஆகுன்ட்டு. இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். பாருங்களேன், இந்த ஏரியா பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் தென்னை மரம். கன்னியாகுமரி நீங்கள் என்ட்ரானாலே போதும், கேரளா தான். முக்கால்வாசி கேரளா மாதிரியே தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் தென்னை மரம், அது இதுன்ட்டு ஐயோ செம சில்லுன்னு இருக்கும். இப்போவும் மழை பெஞ்சிருக்கு கொஞ்சம் காலையில், அதான் ரோடெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு. பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து நாங்கள் ரைட் கட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா கோயில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், சீக்கிரம் வந்துடும். ஒரு 2-3 பெஞ்ச் தான், அவ்வளோதான். அப்புறம் பக்கத்தில் வந்துடும். இந்த கோயிலை பற்றியான ஒரு விரிவான ஒரு வீடியோ, அதாவது இது கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது என் பாட்டிக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் எங்கள் பாட்டி ஊருக்கு போனதுக்கப்புறமா கண்டிப்பாக என் பாட்டி சொல்கிறத நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது கண்டிப்பான ஒரு வீடியோ நான் போடுவேன் இந்த சேனலில். ஸோ வந்துடுச்சு கோயில். பாருங்களேன், கோயில் இந்த வர்ற வழியில் வண்டியே இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம். ஏன்னா எல்லா வண்டியும் கோயிலில் தான் இருக்குது. முக்கால்வாசி பேரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு வருவாங்க. ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நல்லா மதியானத்துக்கு அப்புறமா நல்ல பூஜை நடக்கும். ஓகே, அப்போ வண்டியை விட்டாச்சு. கரெக்டான ஏரியா தான். அம்மனுக்கு பிடிச்ச பொருள் நம்ம இப்போ வாங்க போகிறோம். அதாவது வெத்தலை அம்மனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கோயிலுக்கு வந்தவங்க எல்லோரும் கண்டிப்பாக அம்மனுக்கு வைக்க வேண்டியது வெத்தலை தான். வெத்தலை, பாக்கு, அப்புறம் எலுமிச்சம்பழம். இந்த 3 தான் அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்சது. 10வதுக்கு இன்னொன்று வேறு, அம்மனுக்கு மிகவும் பிடிச்ச பூன்னு சொல்கிறது பிச்சிப்பூ, அதாவது ஜாதி மல்லி. தமிழ்நாட்டில் எல்லோரும் ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க. நம்ம கேரளாவில் எல்லோரும் பிச்சி பூன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு முழம் வாங்கிட்டு அம்மனை பார்க்க போக வேண்டியதான். நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்தலை எடுத்து வச்சுட்டாங்க பாட்டி. ஓகே, பாருங்களேன் எவ்வளோ வண்டி இருக்குன்ட்டு. இது ஒரு வாசல் சைடில் இருக்க வண்டி. ஸ்ரீ பத்ரகாளி தேவஸ்தானம். காலை நல்லா கழுவுனதுக்கப்புறமா உள்ளே ஏறணும். அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. இந்த முழக்கம்தான் கோயிலில் ஃபுல்லாகவே. கோயிலில் இருக்கிற அம்மனை பற்றியான ஒரு பெரிய கதையே இருக்குது அம்மனுக்கு. அந்த கதையெல்லாம் எங்கள் பாட்டிக்கு நல்லாவே தெரியும். இந்த கோயிலில் வந்து வந்தவங்க திரும்ப போகும்போது மனசு திருப்தியாக போவாங்க. ஏன்னா அவ்வளோத்துக்கும் பவர்ஃபுல்லான காட். இந்தியன் ட்ரெடிஷன் படி கோயிலுக்கு உள்ள அம்மனோ எந்த விக்கிரகம் எந்த சிலை எதையுமே நம்ம வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து ரொம்ப மறைவாக இருந்துட்டு கொஞ்சம் எடுத்தேன். இந்த கோயிலில் மட்டும் கிடைக்கிறது பாருங்கள். எல்லா கோயிலையும் சந்தனம் தந்தாங்கன்னா இலையில் தருவாங்க, ஆனால் இவங்க வெத்தலையில் தருவாங்க. ஓகே, இதை பாருங்கள், இந்த டோரோட ஹைட்டும் அதோட திக்னஸையும். அப்பா நான் போகிறாரு. இதுதான் கோயிலோட முன்வாசல்லேருந்து அம்மனை தெரியுங்கிறதுக்காக தான் நான் சைட்லேருந்து எடுத்துக்கிறேன். கோயிலோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபுல் ஸ்பேஸ் தான். ஸோ பாருங்கள், நடந்து போகிறதுக்கு இன்டர்லாக் போட்டிருக்காங்க தரையில். அண்ட் ரைட் லெஃப்ட் 2 சைட்லேயும் வந்து பீச் மணல், அதாவது கடல் மண் போட்டிருக்காங்க. ஓகே, இது பார்த்தா தெரியும் கோயிலோட வியூ பாயிண்ட் பக்காவாக இருக்கும். ரொம்ப பெரிய பழைய காலத்து ட்ரெடிஷன் மாதிரி அந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த
இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கே கரெக்டான ஒரு கேரளா கல்ச்சர் நமக்கு ஞாபகப்படுத்தும். கிணறு பார்த்தீங்களா நீங்கள்? வாவ், எவ்வளோ பெரிய கிணறு! எழுதி பார்க்க முடியல எனக்கு அந்த பக்கம். எங்கள் அப்பா வந்து வாடான்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்கார். அதனால தான் அவரை ஓவர்டேக் பண்ணி எனக்கு போகணும். அதனால தான் வந்து வீடியோ ரொம்ப ஷேக் ஆகுது. ஐ எம் வெரி வெரி சாரி. அண்ட் இது வந்து இன்னொரு வாசல். மொத்தம் 4 வாசல் இருக்குது. நான் இன்றைக்கி ஒவ்வொரு வாசலாக காட்டுறேன் உங்களுக்கு. பட் அது வந்து சைடு வியூவில் தான் காட்டுவேன், ஃப்ரண்டில் காட்ட மாட்டேன். ஐ எம் வெரி வெரி சாரி. அது எடுக்கவும் கூடாது. பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பழைய காலத்து பேலஸ் மாதிரி. அப்பா மெதுவாக போங்கப்பா. என்னப்பா நீங்கள் 2 வீடியோ எடுக்க விடுங்க. என்ன எங்கள் அப்பா ஏதோ பார்த்துட்டாரு போலையே, இதான் கூப்பிடுறாரு என்ன. என்னப்பா இஷ்டம் போல நிற்கல. பூ இஷ்டம் போல வந்துருக்கு. ஓகே, கோயிலேருந்துலாம் வெளில வந்தாச்சு. பசிக்குது, எங்கேயாவது சாப்பிட்ணும். அதுக்காக ஒரு கடைக்கு நாங்கள் எப்போவும் கோயிலேருந்து திரும்ப வரும்போது ஒரு கடைக்கு போவோம். அந்த கடையை நான் கூட்டிகிட்டு போகிறேன். பக்கா டேஸ்ட்டு. கடையை பார்த்தா எவ்வளோ குட்டியாக இருப்பாங்க. அந்த பக்கத்து பில்டிங், இந்த பில்டிங் பாருங்கள். இது ஒரு ஓலை ஷெட்டுக்குள்ளே நான் காட்டித்தரேன். இப்படி கோயில் இது ஒரு சின்ன ஒரு கடை, சின்ன பெஞ்சு இதெல்லாம் இருக்கும். இலையை போட்டாச்சு. நமக்கு ஒரு 4 பரோட்டா, நல்லா சாஃப்டாக பரோட்டா. ஓகே, பத்தாவதுக்கு சாம்பார். அதுதான் இருக்குது மொத்தமாகவே. ஆமா, என்ன சூடு செம சூடாக இருக்குது. சூப்பர். ஒரு வடையும் வாங்கி அதையும் முக்கி தின்னுட்டேன். பத்தாவதுக்கு எங்கள் அப்பா ஒரு டீயும் ஆர்டர் பண்ணியாச்சு. டீயும் நல்லா இருக்கும். ஓகே, இதுதான் மெயினாக வருது. வாவ், டபுள் ஆம்லேட். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் கோழி முட்டை கிடையாது, இது வாத்து முட்டை, தாரா. வாவ், ஏன்ப்பா டபுள் ஆம்லேட் வாங்கினீங்கன்னு கேட்டான்னா, நீ வளர்கிற பையன் இல்லை, அதனால நீ இவ்வளோ சாப்பிடணும் அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் கேட்கவே இல்லை. அப்பா வந்து டக்குன்ட்டு வாத்து முட்டை ஆர்டர் பண்ணுறாரு. ஓகே, இது கிட்டத்தட்ட 40 rupees இருக்கும் கண்டிப்பாக. ஒரு பீஸ் பரோட்டா அண்ட் ஒரு பீஸ் நமக்கு வந்து அந்த ஆம்லேட் ஒரு பீஸ் ஆம்லேட் ப்ளஸ் அந்த வடை. இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா டிப் பண்ணதுக்கப்புறமா பிடிச்சோன்னு வைங்களேன், எப்பா உட்காந்து தின்னுட்டே இருக்கிறேன் நான் பாட்டுக்கும். இந்த சின்ன கடையில் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீயை குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்ப வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சவங்க ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you on the next video. Bye.